எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். இன்னைக்குள்ள வீடியோல ஒரு ஃபேஷியல் கிட்ட பத்தி தான் பார்க்க போறோம். கிளாம் வேதா அப்படின்னு உள்ள பிராண்டோட டர்மரிக், சாஃப்ரான் அண்ட் சாண்டல்வுட் இருக்கிறது மாதிரி உள்ள நல்ல ஒரு ஃபேஷியல் கிட்டு தான் இது. இத ட்ரை செஞ்சு நான் எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூ ஃபுல்லா டெமோ மூலமா உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வீடியோ பாருங்க. இதுல மொத்தமா 6 ஸ்டெப்ஸ் வந்து வரும் ஃபேஷியல் செய்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிளென்சர். கிளென்சர் நம்ம யூஸ் செய்கிறதுனால நம்மளோட போர்ஸ்க்கு உள்ளாடி இருக்கிற அழுக்குகள் எல்லாம் சூப்பரா ரிமூவ் செஞ்சிடும். ஏன்னா நம்ம அடுத்தது செய்கிற ஃபேஷியல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம். எல்லா ப்ராடக்ட்டும் நல்லபடியா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி பலன் தருகிறதுக்கு இந்த கிளென்சர் வந்து ஹெல்ப்பா இருக்குது. டீப்பா நல்லபடியா கிளீன் செஞ்சிடும். ஒரு 3 மினிட்ஸ் இல்ல 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லபடியா பொறுமையா மசாஜ் பண்ணுங்க ஸ்கின்ல. நல்லபடியா டீப்பா ஒரு கிளீனிங் கிடைக்கிறதுக்காக எப்போதுமே ஃபேஷியல் செய்கிற நேரம் ஏதாவது வந்து சாங்ஸ் ஏதாவது ப்ளே செஞ்சுக்கிட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு நீங்கள் ஃபேஷியல் செய்கிற நேரம் உங்களுக்கு ஃபேஷியல் செஞ்சு அப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலன் கிடைச்சது மாதிரி இருக்கும். இந்த ஃபேஷியல் கிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரான இன்கிரீடியன்ட் ஸ்கின்ன நல்லா பிரைட்னிங் பண்றதுக்கு, பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ரெடியூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஹெல்ப்பா இருக்கும். இந்த ஃபேஷியல் கிட்ல 6 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. இதுல 5 ஸ்டெப்ஸ் வரைக்கும் உள்ள ப்ராடக்ட்ல எல்லாமே டர்மரிக்கும், சாஃப்ரானும், சாண்டல்வுட் ஸ்மெல்லு தான் அப்படியே கரெக்ட்டா வந்து தெரியுது. ஸ்மெல்லு வந்து எல்லாத்துலயும் சேமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ராடக்ட் எல்லாம் எல்லோ கலர்ல கொஞ்சம் மஞ்சளா அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேஸை வாஷ் செஞ்சுட்டேன். ஸ்டெப் 2 ஸ்க்ரப். ஸ்க்ரப் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லபடியாக வாட்டர் வச்சு வெட் ஆக்கிக்கணும். நான் இதில் ஸ்ப்ரே செய்கிறேன், ஓகேவா? ஏன்னா கேமரா முன்னாடி இருந்து நம்ம வீடியோ செய்கிறதுனால அதிலே வந்து க்ளீன் பண்ணுறது, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த இடத்துல உங்களுக்கு பாத்ரூம்லனாலும் வச்சு செஞ்சுக்கலாம். உங்களோட விருப்பம், ஓகேவா? ஒரு 2, 3 மினிட்ஸ் நல்லபடியா மசாஜ் செஞ்சுக்கணும். அந்த ஸ்க்ரப்ப ஸ்கின்னு ட்ரையா இருக்கிற நேரம் ஸ்கின்ல ஸ்க்ரப் வச்சு தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். அதனால வாட்டர் வந்து ட்ரை ஆகுற நேரம் தொட்டுக்கணும். ஓகேவா? நல்லபடியா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் செய்யணும். ஸ்க்ரப் செய்கிற நேரம் அழுத்தம் குடுத்து எதுவுமே தேய்க்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலா தான் ஸ்கின்ல மசாஜ் செய்யணும். முக்கியமா நம்மளோட நோஸ்ல, அப்புறமா நாடி பக்கத்துல, அதாவது கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறது. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மசாஜ் செய்கிற நேரம், அந்த இடத்துல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் செஞ்சுக்கலாம். மசாஜ் செஞ்சுட்டு ஃபேஸை வாஷ் செஞ்சிடலாம். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருந்துச்சு. இந்த ஸ்க்ரப்பு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா. இந்த ஸ்டெப்பு இந்த கிட்ல வராது. இது நார்மலா நான் எப்போதுமே செய்கிறது. வேற எந்த வீடியோலயும் நான் காட்டுறது கிடையாது. உங்களுக்காக வந்து ஷோ பண்றேன். ப்ளீச் செஞ்சுப்பேன், ஓகேவா? நம்ம எந்த பார்லர் போனாலும் ப்ளீச் வந்து செஞ்சு விடுவாங்க. அது தனியா வந்து காசு வாங்குவாங்க. ஃபேஷியலுக்கு தனி, ப்ளீச்சுக்கு தனியா வந்து நம்மகிட்ட மணி வாங்குவாங்க. நம்ம எப்போதுமே ஒரு ப்ளீச்சும் சேர்த்து சேர்க்கிற நேரம், அதாவது ஃபேஷியல் செய்கிற நேரம், ப்ளீச்சும் சேர்த்து சேர்க்கிற நேரம் ஸ்கின்னுக்கு டபுள் மடங்கா பலன் கிடைக்கும். நான் இதில யூஸ் செய்கிறது ஃபெம் அப்படின்னு உள்ள பிராண்டோட சாஃப்ரான் ப்ளீச். இந்த ஒரு ப்ளீச்சும் எனக்கு ரொம்ப நல்லா ஒத்துக்கும். ஃபெம்ல பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் பேக்ல உள்ள ப்ளீச்சும் இருக்குது. அது ரொம்ப டார்க் ஸ்கின் உள்ளவங்களுக்கு அது சூட் ஆகும். பேர்ல் இருக்குது. அப்புறம் டர்மரிக்கும் இருக்குது. அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். சூப்பரா இருக்கும். டர்மரிக்கும் ஸ்கின்ன நல்லா பொலிவா காட்டுறதுக்கு ஹெல்ப்பா இருக்குது. நான் யூஸ் செய்கிறது சாஃப்ரான் உள்ளது. இது எனக்கு ரொம்ப சூப்பரா ஒத்துக்கும். நான் முன்னாடியே யூஸ் செய்கிறேன். நெறைய இயர் பை இயரா யூஸ் செய்கிறேன். எனக்கு நல்லபடியா இது வந்து சூட் ஆகிருச்சு. உங்களோட ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்குமோ அத வந்து வாங்கி நீங்க யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ளீச் செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபேஷியல் செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்ல இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் செய்கிறது நல்லது. முக்கியமா ப்ளீச் செய்கிற நேரம் ஃபேஸ்ல ஹேர் இருந்துச்சு அப்படின்னா, ஹேர் எல்லாம் கோல்டன் எல்லோ கலர்ல மாறிடும். பார்க்குறதுக்கு வியர்டா தெரியும். அதனால கண்டிப்பா ஹேர ரிமூவ் செஞ்சிடணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸை வாஷ் செஞ்சுட்டேன். ஸ்கின்னு பாருங்க ரொம்ப பொலிவா, க்ளோவா, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல பிரைட்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 மசாஜ் கிரீம். மசாஜ் கிரீம ஸ்கின்ல அப்ளை செஞ்சு ஒரு 8 மினிட்ஸ் இல்ல ஒரு 10 மினிட்ஸ் நல்லபடியா மசாஜ் செய்யணும்.
நல்லா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் செய்யணும். மசாஜ் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட ஸ்கின்ல மசாஜ் செய்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகம் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆகும். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுறதுக்கெல்லாம் ஹெல்ப்பா இருக்கு. நான் ப்ளீச் செஞ்சது எல்லாரும் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு கிடையாது. அது ஆப்ஷனல் தான். நான் ஆனா செய்வேன். ஓகேவா? அத வந்து நான் உங்களுக்காக வந்து செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, எப்போதுமே நம்ம ஃபேஷியல் செய்கிற நேரம் ப்ளீச்சும் சேர்த்து செய்கிற நேரம் இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து ஸ்கின்ல கிடைக்கும். அதாவது பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட் இருக்குது, ஸ்கின் அன்ஈவனா இருக்கு அப்படின்னா, சூப்பரா பொலிவா தெரிகிறதுக்கு ப்ளீச் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. நீங்க ப்ளீச் செய்ய விருப்பப்படல அப்படின்னா, ஃபேஷியல் மட்டுமே செஞ்சாலே போதும். மசாஜ் செய்கிற நேரம் ஸ்கின்ன கீழ் பக்கமாலாம் இழுத்து மசாஜ் செய்யக்கூடாது. ஸ்கின்ன லிஃப்ட் பண்றது மாதிரியே நம்மளோட மசாஜ் இருந்துச்சுன்னா, ஸ்கின்னு வந்து கீழ இறங்கி வராது. ஓகேவா? கொஞ்சம் நல்லா லிஃப்ட் ஆகி டைட் ஆகுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நான் எந்த ப்ராடக்ட் யூஸ் செஞ்சாலும் அண்டர் ஐலயும் சேர்த்து தான் யூஸ் செய்கிறேன். ஆனா பொதுவா சொல்லுவாங்க அண்டர் ஐலலாம் யூஸ் செய்யக்கூடாது அப்படின்னு. நான் முதல்லலாம் யூஸ் செய்யாம இருந்தனாலயா அப்படின்னு தெரியல. அண்டர் ஐ ஏரியால டார்க் சர்க்கிள் எல்லாம் வந்திருக்குது. அதனால நான் முன்னாடி எனக்கு டார்க் சர்க்கிள் இல்லாம இருந்த நேரம் அண்டர் ஐலலாம் ப்ராடக்ட் யூஸ் செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி திரும்பவும் யூஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபேஸ வாஷ் செஞ்சுட்டேன். ஸ்டெப் 4 ஜெல். இந்த ஜெல்லும் லைட்டா ஒரு எல்லோ கலர்ல தான் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டும் எல்லோ கலர்ல இருக்கு. ஓகேவா? அந்த மஞ்சளோட கலர்ல தான் இருக்குது. இந்த ஜெல்ல வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லபடியா ஸ்கின்ல மசாஜ் செஞ்சுக்கணும். ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் மசாஜ் செய்யணும். கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2, 3 மினிட்ஸ்லயே நல்லபடியா அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்னுல. டர்மரிக் இருக்கிற ஃபேஷியல் கிட்டலாம் ஒரு சிலது நமக்கு ஸ்கின்ல ஒரு எரிச்சல் குடுக்கும். ஆனா இந்த ஃபேஷியல் கிட்ல எரிச்சல் எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் ஃபேஸ வந்து வாஷ் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுல ஒட்டி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுகிறது மாதிரி இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் க்ரீமியா இல்லாம கொஞ்சம் திக்கா இருந்துச்சு. நான் அப்ளை செஞ்சுட்டு நல்லபடியா மசாஜ் செஞ்சு, ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுக்கிட்டேன். இந்த ஃபேஸ் பேக்க 10 டூ 15 மினிட்ஸ் அப்படியே நீங்க விட்டுடணும். நான் அப்ளை செஞ்சு முடிச்ச அப்புறமா என்னோட கையில பார்க்குற நேரம் கையெல்லாம் மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. எல்லோயிஷ்ஷா இருந்துச்சு. ஓகேவா? அந்த மஞ்சள் வந்து இந்த ஃபேஸ் பேக்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது. இந்த ஃபேஷியல் கிட் ஸ்கின்னுல எந்த எரிச்சல் எதுவுமே குடுக்கல. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இந்த ஃபேஷியல் கிட்டு சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஓகேவா? ஸ்கின்ன பிரைட்னிங் பண்ணுது. ஸ்கின்னுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. எந்த எரிச்சல் எதுவுமே குடுக்கல. முக்கியமா நம்ம ஃபேஷியல் செய்கிறோம் அப்டின்னா, நல்ல பொலிவா ஸ்கின் மாறுனா நமக்கு புடிக்கும். இந்த ஃபேஷியல் கிட்டு நிஜமாகவே ஸ்கின்ன சூப்பரா பொலிவா மாத்திருச்சு எனக்கு. நல்லா இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் ஸ்டெப்பு சீரம். இதுல ஒரு 2, 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்து ஸ்கின்னுல நல்லபடியா அப்ளை செஞ்சுக்கணும். சீரம் அப்ளை செஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யணும். டே டைமா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சன்ஸ்கிரீன் மஸ்ட். ஓகேவா? கண்டிப்பா அப்ளை செய்யணும். முடிஞ்ச அளவு ஈவினிங் டைம்ல நீங்க ஃபேஷியல் செய்றது மாதிரி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வெயில்ல போகாம வீட்ல இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா, நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டே வெளிய போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சன்ஸ்கிரீன் இல்லாம வெளிய போகாதுங்க. அது மட்டும் இல்ல, டைரக்ட்டா சன்லைட்ல எல்லாம் போகுறத அவாய்ட் பண்றது நல்லது. உங்களோட ஸ்கின் டல்லா இருக்கு, டேனிங்கா இருக்குது, டீஹைட்ரேட்டடா இருக்குது, இரிட்டேட்டடான ஸ்கின்னா இருக்குது, பிளம்மிஷ் இருக்குது, டார்க் ஸ்பாட் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபேஷியல் கிட் சூப்பரா இருக்கும். ட்ரை செஞ்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும்.